அந்த தொடர்ச்சியாக புலனம், முகநூல், இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள்லாம் தற்பொழுது எவ்வளவு அந்த சேர்க்கையெல்லாம் எவ்வளவு முன்னோக்கி இருக்கிறது, கலந்த காலத்தினுடைய சேர்க்கை என்ன, இப்ப எப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதையெல்லாம் தாண்டி போட்டித் தேர்வுகளுக்கு தமிழ் எப்படி பயன்படுத்தப்படுது, தொடர்ச்சியாக அப்படியே அடுக்கிட்டு வந்த ஒரு கணினியில மொழியியல் ஆய்வு நடத்துறாங்க அப்படின்னு நிறைவு பண்றாரு. இதுக்கு மேல என்ன வளர்ச்சி வேணும் அப்படின்னு கேள்வியோட வளர்ந்திருக்கிறது. நாம எதையுமே தெரிஞ்சுக்காம வளரல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிறார் முத்துக்குமார் ஐயா அவர்கள். தன்னுடைய தொடக்க அந்த பேச்ச மிக அருமையான தரவுகளோடு அள்ளி நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நான் அவரை பத்தி பேசினோம்னா ஒரு பக்கமா இருக்கும். ஆகவே தற்காலத்தில் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி அது வளரவில்லை, தளர்ந்துதான் இருக்கிறது என்று பேசுவதற்காக ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவர் முனைவர் அன்பு சிவாயா அவர்களை தமிழ் தளர்ந்திருக்கிறது என்று பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வேளையில் உலக தமிழ் கூடல் வைய தமிழ்ச் சங்கம் தேனி நற்றமிழ் புலனமும் இணைந்து நடத்தக்கூடிய தற்காலத்தில் தமிழ் மொழி வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா என்ற ஒரு அருமையான பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். சித்தம்பல செய்து என் சிந்தையில் நடைமாடி புவிக்கு புனலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழை, நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்பத்தமிழ் எனக்கு. வள்ளுவன் வாக்கினில் பிறந்து கம்பன் கைகளில் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய், என்னுள் நீயாய் உன்னுள் நானாய் வீட்டிருக்கும் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்திட்ட என் முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேடிச்சோறு நிதந்தொன்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமுக உழன்று பிறர் வாய் பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்து சில கூற்றுக்கு இறையென மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வனை நினைத்தாய் என்று மகாகவி முண்டாசு கவிஞர் பாரதியை வணங்கி, இந்த பட்டிமன்றத்தில் நாம் அறிந்து கொள்வது தற்காலத்தில் தமிழ் மொழி தளர்ந்திருக்கிறது என்பதற்கு சில சான்றுகளை நான் உங்களோடு முன்வைக்க காத்திருக்கின்றேன். எதிரணியில் பேசிய நண்பர் சொன்னார், இன்று பொறியியல் கல்லூரி எல்லா பொறியியல் கல்லூரிகளிலும் தமிழ் மொழியை ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள் என்று. அதை பாடத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நான் இன்று அந்த மொழியிலும் அதே மொழியை ஆங்கிலத்திலையும் படிக்கக்கூடிய ஒரு வேதனையான சூழலை உங்களோடு பதிவு செய்கிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பேச்சு தமிழ், மூச்சு தமிழ் என கடந்த பல ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் முழங்கி வருகின்றன. 1967 தொடங்கி ஆட்சி கட்டில் அமர்ந்துவதற்கு இந்திய எதிர்ப்பு போராட்டமும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் காலஞ்சென்ற அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற ஓராண்டு காலம் கடந்து ஆட்சியின் சாதனைகளை சென்னை மாநிலம் என்ற பெயரை மாற்றி அதற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டியதையும், உலகத்தமிழ் மாநாடு நடத்தியதும், தலைநகரம் முழுக்க தமிழ் அறிஞர்கள் பலருக்கு சிறை வைத்தது நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். பொதுவாக யதார்த்தமாக ஒரு கவிதையில் சொல்வார், அடித்த குழந்தை அம்மா என்று அழுகிறது கான்வென்ட்டில் அப்படின்னு ஒரு சின்ன கதை சொல்வார்கள். ஏனென்றால் அடித்த குழந்தை கூட கான்வென்ட்டில் அடித்தால் அடி வாங்கிய குழந்தை மம்மி என்றுதான் அழுக வேண்டும் என்ற ஒரு துரதிருஷ்டமான செயலுக்கு இன்று போய்கொண்டிருக்கிறோம். அதே போல இன்று நிறைய பள்ளி கல்லூரிகளில் அந்த மொழிக்கான மொழி பாடத்தை அந்த நேரத்தை இந்த பாட வேலையை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். மணிபம் கட்டுகிறோம், அடுக்குமொழி வசனங்கள் பேசுகிறோம், தமிழ் வளர்ச்சியை தாங்கள் செய்த சேவையாக முழங்கி வருகின்றோம். ஆனால் இன்று உலக தமிழகத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் தமிழ் மொழிக்கான அந்த இளநிலை தமிழ் மொழி பாடத்திட்டத்தை பட்டப்படிப்பை நடத்துகின்றன என்று கணக்கெடுத்து பாருங்கள். மிக குறைவு எண்ணிக்கையில் சொல்லிவிடலாம். அப்துல் கலாம் சொல்வது போல, இந்த இடத்திற்கு நான் வதறவுக்கு மிக முக்கியமான மொழியாய் அன்னைத்தமிழ் தான் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு அன்னைத்தமிழையே இன்னைக்கு வருத்தப்படும் அளவிற்கு நாம் இன்றைய உலகத்தில் நாம் அந்த சூழல் இருக்கிறோம்.
தமிழக அரசா தமிழ் வளர்ச்சிக்கு என்று ஒரு தனியே ஒரு அமைச்சகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மொழி வளர்ச்சி ஆங்கில ஆதிக்கத்தின் காரணமாக தளர்ச்சி அடைந்து உள்ளது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன். தமிழகத்தில் நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காட முடியாத சூழல் இன்றும் நிலவுகிறது. அப்ப தளர்ச்சி தானே என்று சொல்லலாம் அல்லவா? தமிழக அரசு நிர்வாகத்திலும் தமிழ் மொழி பல நேரங்களில் புறக்கணிக்கப்படுகிறது. வணிக நிறுவனங்களில் ஊடகங்கள் தமிழ் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருப்பதையும் வருத்தக்குரிய செய்தியாக இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கின்றேன். நமது அண்டை மாநிலங்களில் மும்மொழி கொள்கை கடைபிடிக்கப்பட்ட போதும் கூட ஆரம்ப கல்வி வரை அவர்களது அன்னை தமிழ் மொழியில் கட்டாயம் பயிற்சி மொழியாக கற்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியா முழுவதும் மும்மொழி கொள்கை இருந்தாலும் தமிழகத்தில் மட்டும் இருமொழி கொள்கை தமிழக அரசின் கொள்கையாக இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு தமிழ் மொழியில் குழந்தைகளை படிக்க வைப்பது பிற்போக்குத்தனம் என்று ஆங்கில வழி கல்வியை எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் என்கிற மூட நம்பிக்கையை இன்று தமிழகம் முழுக்க நாம் பரவலாக பார்க்கப்படுகிறது. தற்போது குடும்பத்தினர் மத்தியில் வீட்டில் பேசும்போது கூட தாய்மொழியில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசுவதுதான் நாகரிகம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. பெற்ற குழந்தை கூட தாய்மொழியில் அம்மா என்று அழைத்தால் தமிழகத்து பெற்றோருக்கு வருத்தம் ஏற்படுகிறது. அந்த குழந்தை மம்மி டாடி என்று அழைத்தால் அந்த பெருமிதம் உணர்வு பொங்குகிறது. இன்றைய சூழல் தமிழகத்தில் தமிழ் எழுதுவது பேசுவது எல்லாம் பிற்போக்குத்தனமாகவும் ஆங்கிலத்தில் பேசுவது முழுவதும் மட்டுமே அறிவாளித்தனமாகவும் கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழல் அது தளர்ச்சிக்கான ஆதாரமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடுவர்களே, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி உரையாடும் போது கூட தமிழ் வார்த்தைகளை குறைத்து ஆங்கில சொற்களை அதிகம் கலந்து பேசுவதை நாம் விரும்புகின்றோம். கையெழுத்து போடும் போது கூட கண்ணில் படும் வர்த்தக விளம்பரங்களிலும் கேட்கும் வானொலி பார்க்கும் தொலைக்காட்சி இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனித்தால் ஆங்கில சொற்களின் ஆதிக்கம் மிகுந்து உள்ளது. ஆங்கிலமும் தமிழும் கலந்து தமிங்கிலம் என்ற ஒரு புதிய மொழியை உருவாக்கி பேசுவதை தெரிவிக்கிறது. அப்படி சூழல் அது தளர்ச்சிக்கான ஆதாரமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் முதன்மை காரணமும் தாய்மொழி கல்வி, அதாவது தாய்மொழி கல்வி குறைந்து வருவதே ஆகும். நமது குருகுல கல்வி முறையால் தாய்மொழி கல்வி, அதாவது தாய்மொழி கல்விக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குருகுல கல்வி முறையை ஒழித்து குமாஸ்தா கல்வி முறையான மெக்காலே கல்வி முறை நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக இந்தியா முழுவதும் உள்ளூர் மக்கள் பேசுகின்ற அவரவர் தாய்மொழி கல்வி அளிக்கப்பட்டு ஆங்கிலம் எங்கும் திணிக்கப்பட்டது. உள்ளூர் மக்களின் மொழிகள் அடிமைகளின் மொழி எனவும் ஆங்கில மொழி மட்டுமே உலக மொழி என்ற ஒரு மாயை உருவாக்கப்பட்டது. 1830க்கு பின் ஆங்கிலேயர்களால் தமிழகத்தில் பள்ளி கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆங்கிலேய காலத்தில் கூட தொடக்க கல்வி முழுமையாக ஆங்கிலத்திலே தான் இருந்தது. அதாவது துவக்க பள்ளியில் அறிவியல், வரலாறு, புவியியல் உள்ளிட்ட அனைத்து மொழியான தமிழிலேயே கற்பிக்கப்பட்டது. ஆங்கிலத்தை ஒரு மொழியாக மட்டுமே மாணவர்கள் படித்து வந்தனர். 100 ஆண்டு காலம் நீடித்த நிலையில் 1920 நடுநிலை பள்ளி வரை, அதாவது 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி பயிற்சியும் விரிவுபடுத்தப்பட்டது. 1938க்கு பின் உயர்நிலை பள்ளி முழுவதும் தமிழ் மொழியை பயிற்று மொழியாகப்பட்டது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் துவக்கப்பள்ளி நிலையில் இருந்த தமிழ் உயர்நிலை பள்ளி நிலை வரை மொழி பயிற்சி மொழியாக உயர்த்தப்பட்டது என்பதையும் நாம் உணர வேண்டும் நண்பர்களே. ஆனால் தற்போது மழலையர் வகுப்பு முதல் உயர்கல்வி அனைத்தும் ஆங்கிலமயப்பட்டதை நான் வருத்தமாக இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஒரு மொழி தாய்மொழி வழி கல்வி என்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இது அண்ணல் காந்தியடிகள் முதல் உலகில் உள்ள அனைத்து அறிஞர்களும் உண்மையாகும். இன்றைக்கும் உலக அளவில் வர்த்தக நாடுகள் அவரவர் தாய்மொழி கல்வி பயிற்று மொழியை பின்பற்றுகின்றனர். அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் அனைத்தும் தாய்மொழி கல்வி பயிற்று மொழிக்கே முதலிடம் தருகின்றன. ஆனால் தங்களது தாய்மொழி என்பதால் அவர்கள் ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறார்கள், அவ்வளவேதான். உலக மிகப்பெரிய நாடாக கருதப்படும் ரஷ்யாவில் ரஷ்ய மொழி வழி கல்வி பயிற்று மொழி கல்வி முறையை இப்போதும் நடைமுறையில் உள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய நாடான சீனாவில்
சீன மொழி வழி கல்வி பயிற்று மொழி கல்வியே நடைமுறையில் உள்ளது. அதேபோல் தொழிற்பயிற்சி மற்றும் தொழில் வளர்ச்சியில் முன்னிலை வகிக்கும் ஜப்பானிய மக்கள் தங்களது தாய்மொழியான ஜப்பானிய மொழி வழி கல்வி பயிற்று மொழியை பின்பற்றுகின்றனர். இதே நிலைதான் ஜெர்மனியில் நிலைகிறது. ஆனால் இன்றைய இளைஞர்கள், இன்றைய மாணவர்கள் அந்த ஆங்கில மொழி மோகத்திலால் தமிழ் மொழியை குறைத்து கொண்டு அதை படிக்காமல் விட்டு விடுகின்றனர். சில பல்கலைக்கழகங்கள் 6 வேளை பாடவேளையாக இருந்த தமிழ் மொழியை இன்று 3 வேளை 4 வேளையாக குறைத்து கொண்டு அந்த மொழிக்கான அநீதிகளை செய்து கொண்டிருப்பதால் தான் இன்றைய மாணவர்களிடத்தில் அந்த மொழிக்கான ஒரு விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏதோ படித்தால் போதும். இன்றைய இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகளிலும் அந்த ஆங்கிலமும் தமிழும் தள்ளாடுகிறது என்றால் அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதில்லை. பொதுவாகவே அந்த ரேங்க் மற்ற 4 பாடத்திற்கு மட்டும்தான் அந்த ரேங்க் எடுத்துக்கிறாங்க. அப்ப ஏதோ பாஸ் பண்ணா போதும் என்கிற நிலையில் இருக்கிறது. சில பள்ளிகளில் தமிழுக்கு பதிலாக பிரெஞ்சு படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம் என்ற ஒரு மட்டமான ஒரு சூழல் இன்று நாம் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். அதே போல பல பல்கலைக்கழகங்களில் மொழிக்கான பயிற்சி, மொழிக்கான அந்த இலக்கணங்கள் இன்றைய பள்ளிகளில் நிறைய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இலக்கணத்தை சரியாக சொல்லிக் கொடுப்பதில்லை. இப்படிதான் இந்த நிலவை இருக்கிறது என்பதை சொல்லி, உலகில் பெரும்பாலான நாடுகளில் அவரவர் தாய்மொழியிலே மருத்துவம், அறிவியல், பூக்கோளம், பொருளாதாரம், இசை, கணினி உள்ளிட்ட அனைத்து துறை பாடங்களும் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் தாய்மொழி கல்வி பயிற்று முறை முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு ஆங்கில வழிக்கே கல்விக்கே முக்கியத்துவம் தருகிறது என்றால் அப்ப தாய்மொழியான தமிழ் மொழி தளர்கிறது என்றுதானே அர்த்தம். ஆங்கில வழி கல்வி முறையின் காரணமாக நமது மாணவர்களின் சிந்திக்கும் திறன் குறைவதோடு புரிந்து கொள்ளும் முறையும் மறுக்கப்படுகிறது. தாய்மொழியில் கற்பிப்பவனுக்கு சிந்திக்கும் திறனும் புரிந்து கொள்ளும் திறனும் அதிகரிக்கிறது என்பதை அனைத்து அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அறிவியல் பூர்வமான உண்மை என்பதை இந்த சபையில் நான் பதிவு செய்கிறேன். மருத்துவம், பொறியியல், உளவு, நெசவு, கணினி, இசை உள்ளிட்ட பல்வேறு துறை பாடங்களை நம் தாய்மொழியாகிய தமிழில் பயிற்று மொழி நாம் நன்கு புரிந்து கொண்டு அதை துறையில் பல சாதனைகளை படைக்க முடியும், சம்பந்தப்பட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற முடியும் என்பதை இன்றைய மாணவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். ஆனால் புற்றீசல்கள் போல தனியார் ஆங்கில வழி மழலையர் கல்வி கூடங்கள் பெருகி வருகின்றன. கல்விகள் மீது ஆங்கிலம் திணிக்கப்படுகிறது. மெட்ரிக் கல்வி முறை ஒழிக்கப்பட்டு சமச்சீர் கல்வி முறை நடத்தப்பட்டவுடன் இந்த மெட்ரிக் பள்ளிகள் இப்பொழுது மத்திய கல்வி திட்டத்திற்கு மாறி வருகின்றன. இங்கும் தமிழ் மொழி வழி கல்வி இல்லை. உயர்கல்வியில் தமிழ் மொழியில் படிப்போர் எண்ணிக்கை விரல் வெற்றி எண்ணிவிடலாம். இது தமிழ் மொழியின் அழிவிற்கு வழிவகுக்கும். எனவே தமிழ் மொழி கல்வி கற்பதற்கும் ஊக்கமும் ஆக்கமும் தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இன்றைய சூழலில் தாய்மொழி கல்வி மிக சாதாரணமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி, தற்காலத்தில் தமிழ் மொழி வளர்ந்திருக்கிறது என்பதை விட மிக மிக தளர்ந்திருக்கிறது என்பதை என்னுடைய வாதத்தை ஆணித்தரமாக பதிவு செய்ய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி ஐயா.